வெல்கம் டு பிரபு மேத்ஸ். ஸோ அக்ரி சம்மந்தமான எல்லா அப்டேட்டையும் நம்ம சேனல் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருப்போம். இந்த ப்ராசஸை பார்த்தீங்கன்னா நம்ம நியர்பை ஒரு 7 or 8 இயர்ஸாக நம்ம சேனல் ஓப்பன் பண்ணதுலேருந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வருஷமும் அதே கைட்லைன்ஸை நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்ம சேனலுக்கு நியூவாக வர ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன், படிப்பு சம்மந்தமான, கவுன்சிலிங் சம்மந்தமான, சீட் அலாட்மெண்ட் சம்மந்தமான எல்லா அப்டேட்டையும் நம்ம சேனல் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போது பிஎஸ்சி ஹார்ன்ஸ் அக்ரிகல்ச்சர், செரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அதிலே பிடெக் ப்ரோக்ராம்ஸ்க்கும் நமக்கு ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, சேம் கட் ஆஃப் லெவலில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா நமக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி எந்த பேசிஸில் ஒரே லெவலில் இப்போ என் ஃப்ரெண்டும் நானும் ஒரே கட் ஆஃபில் இருக்கோம், அக்ரிக்கு அப்ளை பண்ணியாச்சு. ஸோ 2 பேருக்கும் எதை பேஸ் பண்ணி நமக்கு முன்னுரிமை வந்து எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இதில் பேச போகிறோம். ப்ளஸ் இதை தாண்டி ஸ்லைடிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதை தாண்டி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கட் ஆஃப் ப்ராசஸ்லேருந்து எல்லாமே நம்ம இதில் பேச போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நியூ வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட எஜுகேஷனல் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்லி டிஸ்கஷன் பர்பஸ்க்காக வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் ஒன்று நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நமக்கு யூஸ்வலாக என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். இதை தாண்டி கட் ஆஃப் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை உங்களுக்கு ஃபஸ்ட்டில் நான் கிளியராக சொல்லிடுறேன். as per இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் கிளியராக சொல்லியிருக்கிறாங்க. உங்களோட மேத்ஸ் மார்க்கு, ஃபிசிக்ஸ் மார்க்கு, கெமிஸ்ட்ரி மார்க்கு, பயாலஜி மார்க்கு இது எல்லாத்தையும் அவுட் ஆஃப் 50க்கு கன்வெர்ட் பண்ணி ஓவராலாக ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லை சார் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இந்த 4 சப்ஜெக்டோட மார்க்கு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்டு மேத்ஸ், இது 4 சப்ஜெக்டோட மார்க்கையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு அக்ரிகிரியேட் கட் ஆஃப் மார்க்காக வரும். சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நமக்கு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். குரூப் 1, குரூப் 2, அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி, பியூ சயின்ஸ் படித்தவங்களும் அக்ரிக்கு அப்ளிகேஷன் போடலாம். ஹார்ட்டி, ஃபாரஸ்ட்ரி, செரிகல்ச்சர், அதே மாதிரி பிடெக்கில் பயோடெக்னாலஜி, அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு, அக்ரியில் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இந்த குரூப்பெல்லாம் படிக்கலாம். சரிங்களா? இதே பார்த்தீங்கன்னா ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிஸ் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இதை தாண்டிங்கன்னா குரூப் 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேத்ஸ், ஃபிசிக்ஸ், பயாலஜி. ஸோ இதை தாண்டி மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதிலேயே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இவங்களும் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். இதை தாண்டி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். இதை தாண்டி பிடெக்கில் யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்கிறதையும் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இதை தாண்டி நாம் மெயினாக பேச போகிறது ஒன்று, ஒரே மாதிரியான கட் ஆஃப் லெவல் இருக்குது. சரிங்களா? இப்போ கிட்டத்தட்ட அப்ளை பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணுறீங்க, ஆன்லைனில் அப்ளை பண்ணிடுறீங்க. ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகுது. ரேங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்டூடெண்ட்டு ஒரே கட் ஆஃபில் இருக்கிறாங்க. ஸோ ஒரே கட் ஆஃபில் இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்யூனல் ரிசர்வேஷன் இருக்குது. நிறைய பேர் வந்து கம்யூனிட்டியிலே உங்கள் ரிசர்வேஷனில் பிரிஞ்சிருவீங்க. அதை தாண்டி ஒரே கம்யூனிட்டியிலே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 ஸ்டூடெண்ட் ஒரே மாதிரியான கட் ஆஃபில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த பேசிஸில் சார் முதல்ல அந்த சீட்டை வந்து ஒதுக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டில் அவங்க வாங்கியிருக்கிற மேத்ஸ் மார்க்கை பார்ப்பாங்க. அவுட் ஆஃப் 50க்கு அவங்க வாங்கியிருக்கிற மேத்ஸ் மார்க்கை பார்ப்பாங்க. அதில் கண்டிப்பாக ஒரு 4-5 பேர் டிஃபர் ஆயிடுவாங்கன்னு வைங்களேன். சரிங்களா? ஸோ அப்படிங்கிறப்போ அவங்க மேத்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இல்லை சார் அப்படின்னா அவங்களோட பயாலஜி மார்க்கை பார்ப்பாங்க. இல்லை சார் பியூ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னா முதல்ல பாட்டனியோட மார்க்கு ஆர் சுவாலஜியோட மார்க்கு சேர்த்து அவுட் ஆஃப் 50க்கு முதல்ல யார் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்கன்னு பார்ப்பாங்க. இல்லை சார் மேத்ஸ்லையும் எல்லோரும் ஒரே மாதிரியான மார்க் வாங்கிட்டாங்க அப்படின்னா அடுத்து ஃபிசிக்ஸில் அவுட் ஆஃப் 50க்கு யார் இந்த 10 பேர் ஒரே மாதிரியான கட் ஆஃபில் இருக்கிறவங்க அவுட் ஆஃப் ஃபிசிக்ஸில் அவுட் ஆஃப் 50க்கு எத்தனை பேர் நல்ல மார்க் எடுத்திருக்காங்கன்னு பார்ப்பாங்க. அதுலேயும் எல்லோரும் சேமாக இருக்காங்கன்னா அடுத்து கெமிஸ்ட்ரியோட மார்க்கை அவுட் ஆஃப் 50க்கு பார்ப்பாங்க. அதுலேயும் எல்லோரும் சேமாக இருந்தாங்க மட்டும்தான். இதுலேயே மேக்ஸிமம் எல்லாருமே வந்து டிவியேட் ஆகி பிரிஞ்சிருவாங்க. சரிங்களா? அதை தாண்டியும் எல்லாரோட கட் ஆஃபும் ஒரே மாதிரி இருக்கப்போ அவங்களோட டேட் ஆஃப் பர்த், யார் எல்டர் ஃபஸ்ட்டு, யார் முன்னாடி பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா அவங்களோட ரேண்டம் நம்பர் பார்ப்பாங்க. ரேங்க் லிஸ்ட்லேயே உங்களுக்கான ரேண்டம் நம்பர் வரும்ல, ஸோ அதை பேஸ் பண்ணி பார்ப்பாங்க. அதை தாண்டி நிறைய பேர் சார் இந்த ஸ்லைடிங் ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸ்லைடிங் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நாம் கவுன்சிலிங்கில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு ப்ராசஸ் இந்த ஸ்லைடிங் ப்ராசஸ்ங்கிறது.
அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு கம்யூனல் வைஸ் எவ்வளோ சார் இப்போ வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிசர்வேஷனை வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் காம்படிஷனுக்கு 31% சீட் இருக்குது. அதாவது ஓப்பன் காம்படிஷனுங்கிறது எல்லா கம்யூனிட்டிலையும் ஹை லெவல் கட் ஆஃப் இருக்கிறவங்களும் இந்த ஓப்பன் காம்படிஷனுக்குள்ளே வந்துருவாங்க. இதை தாண்டி பிசியில் 26.5% இடஒதுக்கீடு இருக்குது. பிசிஎம்முக்கு 3.5% இடஒதுக்கீடு இருக்குது. சரிங்களா, மொத்தமாக பார்த்தீங்கன்னா 30% பிசி அண்ட் பிசிஎம்க்கு இருக்குது. இதை தாண்டி எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு பார்த்தீங்கன்னா 20%, எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 15%, எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா 3%, எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 1%, ஓவராலாக 100% நமக்கு இடஒதுக்கீடுங்கிறது இவ்வளவு தான் இருக்குது. ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி இருக்கிறது. சரிங்களா, இதை தாண்டி ஸ்லைடிங்கை பற்றி பேசணும் அப்படின்னா ஸோ இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்கள், அப்வர்ட் மூவ்மெண்ட் சிஸ்டம். இதை தான் ஸ்லைடிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது. இதை கிளியராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். சரிங்களா, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது கோர்ஸ் அண்டு கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸை செட் பண்ணுவீங்க. சரிங்களா, இப்போ ஃபஸ்ட் பிளேஸில் வந்து கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி ஆன்ஸ் அக்ரிகல்ச்சர், செகண்ட் பிளேஸில் திருச்சியில் இருக்க காலேஜ், மதுரையில் இருக்க காலேஜ்னு இப்படி ஆர்டராக அரேஞ்ச் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இப்போ 9th பிளேஸில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கிற திருச்சி காலேஜ் வந்து உங்களுக்கு சீட்டு வந்து கிடச்சிருச்சுன்னு வைங்க. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கிறது மதுரையில் இருக்க காலேஜ், அதாவது 7th பிளேஸில் நீங்கள் வச்சுருக்கிற மதுரையில் இருக்க காலேஜ் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு விரும்புகிறீங்க. ஆனால் உங்களுக்கு அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 9th பிளேஸில் நீங்கள் வச்சுருக்கிற திருச்சி காலேஜ் தான் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு வைங்க. இப்போ உங்களுக்கு இதில் இந்த அலாட்மெண்ட்டில் உங்களுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் மதுரை காலேஜ் கிடைச்சா நல்லது, அப்படி கிடைச்சதுன்னா நான் எனக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்லைடிங் ப்ராசஸ், அதாவது அப்வர்டு மூமெண்ட்டை நீங்கள் ஓகே பண்ணலாம். இது எங்கே சார் போய் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு சீட்டெல்லாம் அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டிக்கு உங்களை கூப்பிடுவாங்க. அப்போ கூப்பிடுறப்போ நீங்கள் அங்கே போயிட்டு இந்த அலாட்மெண்ட்டில் சிவியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சார் எனக்கு அப்வர்டு மூமெண்ட்டு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்குது அப்படிங்கிற அந்த ஃபார்மில் நீங்கள் வந்து எஸ் கொடுக்கணும். ஸோ அப்படி எஸ் கொடுத்தீங்கன்னா என்ன சார் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு அலாட் ஆகிருக்கிற சீட்டு வந்து கேன்சல் ஆகாது. மெயின் திங் சரியா, இப்போ 9th பிளேஸில் இருக்க காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆகிருக்குல்ல, அந்த சீட்டு வந்து கேன்சல் ஆகாது. இன்கேஸ் நீங்கள் விரும்புகிற இப்போது நான் 8th பிளேஸில் இருக்க காலேஜ்லையோ ஆர் 7th பிளேஸில் இருக்க காலேஜ்லையோ பின்னாடி வேக்கன்சி ஃபார்ம் ஆச்சுன்னா, செகண்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட்லையோ தேர்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட்லையோ உங்களுக்கு வந்து வேக்கன்சி ஃபார்ம் ஆகிறப்போ 9th பிளேஸில் இருக்க காலேஜில் நீங்கள் ஸ்லைடிங் கொடுத்துருக்குறீங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக மேல் நோக்கி நகரும், கீழ் நோக்கி நகராது. இப்போ 9th பிளேஸில் இருக்க காலேஜ் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்லைடிங் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா 10th பிளேஸில் 11th பிளேஸ் இருக்க காலேஜுக்கு போகாது. அதுக்கு மேலே இருக்க காலேஜில், அதாவது 8th பிளேஸில் 7th பிளேஸில் 6th பிளேஸில் இருக்க காலேஜில் இன்கேஸ் வேக்கன்சி அரைவ் ஆச்சுன்னா மட்டும், சரிங்களா, ஃபார்ம் ஆச்சுன்னா மட்டும் அப்போ உங்களுக்கு அந்த காலேஜ் அலாட் ஆகி வரும். இன்கேஸ் உங்களுக்கு 9th பிளேஸில் இருக்க காலேஜ் வந்து அலாட் ஆகிருக்கு, நீங்கள் ஸ்லைடிங் கொடுத்துட்டு வர்றீங்க, ஆனால் அதுக்கு உங்களுக்கு நீங்கள் மேலே இருக்கிற காலேஜஸில் நீங்கள் செட் பண்ணியிருக்கிற கோர்ஸ் அண்ட் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸில் மேலே இருக்க காலேஜில் உங்களுக்கு வந்து வேக்கன்சியே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அதே காலேஜை மறுபடியும் அலாட் ஆகி வரும். சார் அப்போ எது வரைக்கும் சார் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னா, இப்போது நீங்கள் ஃபைனல் அலாட்மெண்ட்டுன்னு ஒன்று வரும். 3 ரவுண்டு 4 ரவுண்டு அலாட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனல் சீட் அலாட்மெண்ட்டுன்னு ஒன்று வரும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி ஃபைனலாக என்ன காலேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்கோ அந்த காலேஜ் அந்த சீட்டில் தான் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒன்று தான் அதில் ப்ராப்ளம். ஸோ ஸ்லைடிங்கை பற்றி நான் இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் கிளியராக சொல்கிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த ஸ்லைடிங் சம்மந்தமாக, அதுக்காக இதில் உங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, அப்ளை பண்ணும்போது கோர்ஸ் அண்டு கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸை உங்களோட கட் ஆஃபை பேஸ் பண்ணி பர்ஃபெக்டாக கொடுங்க. அப்படி கொடுக்க முடியலைனா கூட இன்னொரு சான்ஸு நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங் வரும்போது நீங்கள் இன்னொரு தடவை மாற்றி அமைச்சிக்கலாம். ஸோ ஆன்லைன் கவுன்சிலிங் அப்போ நமக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டில் செட் பண்ணும்போதே பர்ஃபெக்டாக செட் பண்ணுங்கள். கோர்ஸ் அண்டு கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸில் செட் பண்ணுறப்போ ரொம்ப கவனமாக இருங்க. இன்னும் இது சம்மந்தமான அப்டேட் நம்ம சேனலில் உங்களுக்கு கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருப்போம். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.